இன்னைக்கு யாராவது என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது என்ன தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிறப்பா ஆண்டவர் சொல்ல, நீ திரும்பி வந்து பாரு, நீ வா, வந்து பாரு, உன்னை கட்டி அணைக்கிறானா இல்லையா பாரு, உன்னை முத்தமிடுகிறானா இல்லையா பாரு, உனக்காக ஓடி வருகிறானா இல்லையா பாரு. ஹல்லேலூயா. நிறைய பொய் சொன்ன நாள் வந்து நேத்து. இந்த உலகத்தில் அதிகமாய் பொய் சொல்லப்பட்ட நாட்கள். மனுஷன் தேடுறான். ஏன் ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் இந்த உலக அன்புக்கான ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சது? நீ தேவ அன்பை சென்ஸ் பண்ண முடியாம போனதுனால தானே. இயேசு சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இது அவர் சென்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? ஆமே, அப்படி அந்த வேலை நான் சொல்ல தயங்குறேன். ஒருவேளை அந்த இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? பேதுரு பெயராத நீ பெயராத, நம்ம திருப்பி ஒரு வாட்டி கூட கடல்ல நடக்கலாம். சில அன்பு, சில உறவுகள் நம்ம விட்டு போய் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக என்னெல்லாமோ செய்யறோம். அவன் தேவ அன்பை உணர்கிற, ருசிக்கிற அனுபவம் எனக்குள்ள நஷ்டமா இருக்கு என்பதை நான் இன்னும் உணராம இன்னும் மாயான மாயையான மனித அன்பை உணராமல் பின்னே சென்றே. ஆரம்பத்துல மாயையான மனித அன்பை உணராமல் பின்னே சென்றேன். இன்னைக்கு அந்த சென்ஸே நஷ்டமாயிட்டு. ஆண்டவர் கட்டுத்தரார். ரியல் லவ் கட்டுத்தந்தீர், அதை மறக்க செய்தீர், அன்பினாழத்தை காட்டி தந்தீர். பெருங்கூட்டம் எப்பவுமே தூரம் தான் நிற்கும். ரூத் கதிர் பொறுக்க வரும்போது கூட்டமா வந்தா, ஆனா பாதத்தில் அமரும்போது தனியா தான் வந்தா. அது அர்த்தம் என்ன? நீங்க நெருங்க உங்களை இந்த உலகம் தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். உலகம் உங்களை தனிமைப்படுத்துது, ஒதுக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் நெருங்கிட்டேன். நெருங்க தேவை பரிசுத்தம், ஆனா நெருங்க தான்